அப்படி அந்த மும்பையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் பிளேஸ் அந்த மார்க்கெட்டை எங்க கண்ணு முன்னாடி நீங்க போய் எடுத்துட்டு வந்து நிறுத்த போறீங்க. எங்க போய் உங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் வாங்குறீங்க? எங்க வீட்டுக்கு கீழே அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். யார் மும்பைக்கு வந்தாலும் ஷாப்பிங் எங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்ற வார்த்தை சொல்ற பிரைஸ் 300 சொன்னாங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடணும், 200 நடக்க ஆரம்பிச்சிடணும், 100 நடக்க ஆரம்பிச்சிடணும், 50 வந்தோடனே ஸ்டாப் பண்ணி போய் வாங்கணும். பிளாசா மார்க்கெட்ல பண்ணுங்க, கிராஃபர்ட் மார்க்கெட்ல பண்ணுங்க அப்படின்னு 2-3 இடம் சொல்லுவாங்க. ஆனா இதுதான் என்னோட சீக்ரெட். நான் 365 டேஸும் 365 ஃப்ராக்ஸ் போடுவேன். 365 டேஸ்க்கு 365 சாரீஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஃப்ராக் புதுசா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. 50 ரூபாய்க்கு தான் நான் வாங்குவேன். என்னோட மேக்ஸிமம் என்னோட பிரைஸ் 50. 50 ரூபாய். ஆமா 50. ஏன்னா யாருமே என்னை வேற எதுவும் சொல்றது இல்லை. அம்மா உங்க ட்ரெஸ் அழகா இருக்கு, ஒரு காம்பினேஷனோடய நீங்க வரீங்க எவ்ரிடே, உங்களால எப்படி முடியறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. வீட்டில் இருக்கிறதையே மாத்தி பண்ணுவேன். தலையில இருக்கிற கிளிப். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. இப்ப ஃபைனலா இந்த ஒரு செக்மெண்ட் எல்லாம் நான் உங்களை விட மாட்டேன். ஏன்னா நீங்க உங்களோட ரீல்ஸ் மாதிரி நீங்க போடுற ஒவ்வொரு காஸ்டியூமுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அது மும்பை அப்படின்னாலே காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளா வேற கிடைக்கும். ஸோ பட் இங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு மும்பை கம்பேர் பண்ணும் போது எங்க அவ்வளோ சீப்பா கிடைக்குமான்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அப்படிங்கிறதுனால அப்படி அந்த மும்பையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் பிளேஸ் அந்த மார்க்கெட்டை எங்க கண்ணு முன்னாடி நீங்க போய் எடுத்துட்டு வந்து நிறுத்த போறீங்க. எங்க போய் உங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம் வாங்குறீங்க? எங்க வீட்டுக்கு கீழே காந்தி மார்க்கெட்னு ஒரு பிளேஸ் இருக்கு. ஓகே. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். யார் மும்பைக்கு வந்தாலும் ஷாப்பிங் எங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்ற வார்த்தை காந்தி மார்க்கெட்ல பண்ணுங்க, பிளாசா மார்க்கெட்ல பண்ணுங்க, கிராஃபர்ட் மார்க்கெட்ல பண்ணுங்க அப்படின்னு 2-3 இடம் சொல்லுவாங்க. ஆனா காந்தி மார்க்கெட்ல இருந்தா உங்களுக்கு ஆல் இன் ஆல் எல்லாமே மாப்பிள்ளை பொண்ணை தவிர பாக்கி எல்லாமே அங்க கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க அவங்க சொல்ற பிரைஸ் 300 சொன்னாங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடணும், 200 நடக்க ஆரம்பிச்சிடணும், 100 நடக்க ஆரம்பிச்சிடணும், 50 வந்தோடனே ஸ்டாப் பண்ணி போய் வாங்கணும். இதுதான் என்னோட சீக்ரெட். நான் 365 டேஸும் 365 ஃப்ராக்ஸ் போடுவேன். ஒரு ஃப்ராக் கூட நான் திருப்பி ரிப்பீட்டே பண்ணது கிடையாது. 365 டேஸ்க்கு 365 சாரீஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஃப்ராக் புதுசா இருக்கு. நான் ஃப்ராக் 365 டேஸும் எல்லாமே நியூ ஃப்ராக் தான். நான் அது கூட ஒரு கடை வச்சிருக்கேன். அவன் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவான். மொத்தமாக கொண்டு 12-20 ஃப்ராக்கை கொண்டு போட்டுட்டு மேடம் எது சரியா இல்லையோ அதை மட்டும் எடுத்து வைங்க அப்படின்பா. அதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு திருப்பி டயட் இருந்து அது நிச்சயமா எனக்கு உள்ள போய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days டீடாக்ஸ்லாம் பண்ணி திருப்பி அதையும் போட்டு விட்டுருவேன் நான். அண்ட் அந்த ஃப்ராக்கை என்ன பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். அது ரொம்ப குட் கொஸ்டின். 365 டேஸ் போட்டுட்டு அம்மா பெரிய பணக்காரங்க அது என்ன பண்ண போகிறாங்க, 100 ரூபாய்க்கு தானே வாங்கினேன்னு கிடையவே கிடையாது. என்னோட குழந்தைங்க நிறைய பேர் வீட்டுக்கு அன்னைக்கு ஒன்று அதை போட்டிங்களா அது எனக்கு தாங்கம்பாங்க, இன்னைக்கு இது போட்டிங்களா இதை தாங்கம்பாங்க. ஒவ்வொருத்தர் 10-10 கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அண்ட் என் வீட்டில் நான் 4 சர்வன்ட்ஸ் வச்சுருக்கேன். அவங்க என்னோட சர்வன்ட்ஸ் கிடையாது, அவங்க எங்களோட ஃபேமிலி மாதிரி. 35 இயர்ஸாக என் கூட இருக்கிறவங்க. அவங்க பொண்ணுங்களுக்கெல்லாமும் நானே தான் சப்ளை, ட்ரெஸ் சப்ளை. அவங்கள கீழே பேண்ட் போட்டு அதை போட்டுப்பாங்க. ஸோ நைஸ். எஸ் மேம், இப்போ அங்கே போய் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுலையே இவ்வளோதான்ப்பா நான் வாங்கின ஃப்ராக் ரேட்ல தான் இருந்துச்சு, இவ்வளோ வரைக்கும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்க கலெக்ஷன்ஸ் அப்படியே சொல்லுங்க. 50 ரூபாய்க்கு தான் நான் வாங்குவேன். என்னோட மேக்ஸிமம் என்னோட பிரைஸ் 50. 50 ரூபாய்? ஆமா 50. கொரோனாக்கு அப்புறம் தான் இப்போ 70 ஆயிடுச்சு. இங்க கர்ச்சீஃபே வாங்க முடியாதே மேம்? இல்ல, அங்க நல்லா கிடைக்கும். நீங்க அங்கெல்லாம் கிலோ கணக்குல கிடைக்கும். 1 கிலோ 100 ரூபான்னா 5 ஃப்ராக் உள்ள நிற்கும் அந்த தராசுல. அந்த ஊரெல்லாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாதிரி தான் கிலோ கணக்குல தான் சாரியும் போடுவாங்க, கிலோ கணக்குல தான் ஃப்ராக்கு குர்த்தியும் போடுவாங்க. 1 கிலோக்கு இவ்வளோ அப்படின்ட்டு. அங்க எவ்வளவு மேம் 1 கிலோ? 1 கிலோ இப்ப 100 ரூபான்னு வச்சுக்கோயேன். நான் இருக்கிறதுலயே பத்தலா ஃப்ராக்கா எடுத்து போடுவேன். நம்ம இன்னர் அப்புறம் நம்ம போட்டுக்கலாமே. சிலதுக்கு இன்னர் இருக்கும், சிலதுக்கு இன்னர் இருக்காது. ஸோ நான் வேணே வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதா எடுத்து போடுவேன். நிறைய வரும். ஆமா நிறைய வரும். ஸோ அப்படிதான் நான் வாங்குறேன். இன்னி வரைக்கும் அதே தான் ஃபாலோ பண்றேன். காந்தி மார்க்கெட்டுக்கு யார் மும்பையில் வரீங்களோ கண்டிப்பாக அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லாம் வெரைட்டியாக வகையாக வாங்கித்தரேன். ஏன்னா யாருமே என்னை வேற எதுவும் சொல்றது இல்லை. அம்மா உங்க ட்ரெஸ் அழகா இருக்கு, உங்க ட்ரெஸ் அழகா இருக்கு, பொம்மை மாதிரி இருக்கீங்க,
நீங்கள் என்ன எல்லாமே மேட்சிங்காக வேற போடுறீங்க, மோதிரம் ஆகட்டும், இது ஆகட்டும், நெக்லஸ் ஆகட்டும், ஒரு காம்பினேஷனோடய நீங்கள் வரீங்க எவ்ரிடே, உங்களால் எப்படி முடியறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. வீட்டில் இருக்கிறதையே மாற்றி பண்ணுவேன். தலையில் இருக்கிற கிளிப்பை இங்கே டாலராக போட்டுருவேன். நான் எல்லாம் நானாகவே தான் மாற்றி மாற்றி எல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் நான். இந்த ஸ்டைலிங் டிப்ஸ்லாம் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த ஜென்ரேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ட்ரெஸ் எல்லாம் பத்தி சொல்லிட்டீங்க. இந்த சாரி எல்லாம், ஏன்னா சாரி எப்பவுமே ஒரு எமோஷன், ஒரு பர்சனலான விஷயம் இல்லை மேம் ஒரு விமனுக்கு அப்படின்னும் போது. அப்போ உங்களோட ஃப்ராக் கலெக்ஷனே எப்படி இருக்கு அப்படின்னா உங்க சாரி கலெக்ஷன் எப்படி இருக்கும்? சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராமால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. எனக்கு 30 நாளைக்கு 30 புடவை வந்துடும். ஸோ இன்றைக்கி நான் கட்டிருக்கிற புடவை வந்துட்டு தோழி சில்க்ஸ்லேருந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி அதோட ஷூட் பண்ணிட்டு தான் நான் நேரே இங்கே வரேன் நான். ஸோ இந்த மாதிரி எனக்கு 30 நாளைக்கு 30 புடவையும் எனக்கு பகவான் புண்ணியத்தில் தானாகவே வந்துட்டு இருக்கு. மற்றபடி உங்களோட கல்யாண சாரியில ஒரு மெமரி இருக்கும், அது இருக்கு. ஏதாவது பெஸ்ட் மெமரி ஷேர்? 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நானும் அப்பாவும். பட் என்னோட 2 குழந்தைங்களும் அன்ஃபார்ச்சுனேட்லி அமெரிக்காலேருந்து வர முடியல, மாப்பிள்ளையும் பொண்ணும் வர முடியல. பட் என் பொண்ணு வந்து சென்னையில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுன்னு சொன்னா. அப்போ நீ பேசாத, நான் தான் பேசுவேன்னு சொல்லிட்டு எங்களோட இதில் வந்துட்டு 4 saree கட்டணும். அந்த விரதம் அது இது அப்புறம் வந்து தாலி கட்டுறது எல்லாம் செகண்ட் டைமும் தாலி கட்டுவாங்க. அண்ட் என் பொண்ணு எல்லாமே 1 லட்சத்துக்கு தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தா. நான் சொன்னேன் 9 yards போய் எனக்கு 1 லட்சத்தில் வாங்கி தராது, என்னால் டெய்லி அதை கட்ட முடியாதுன்னா. அதெல்லாம் கிடையாது, நீ அதுதான் வாங்கிக்கிற, நீ நிறைய லைஃப்பில் வந்துட்டு இது பண்ணியிருக்க, எங்களுக்காக நீ நிறைய இது பண்ணியிருக்க, நீ இப்போ என்ஜாய் பண்ணுற டைம் உன்னோடது, நீ வைரத்தோடு தான் போடணும், வைர மோதிரம் தான் போடணும், வைர நெக்லஸ் தான் போடணும், வைர வளையல் தான் போடணும்னு என் பொண்ணு 2 பொண்ணு என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றி வச்சுட்டாங்க. ஆனால் நாங்கள் எதுவும் வாங்கலை. நாங்கள் 2 பேரும் ஒரு பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணது கிடையாது, ஆனிவர்சரி கூட செலிப்ரேட் பண்ணது கிடையாது. ஆனால் என் பொண்ணு மாப்பிள்ளையும் எப்போ அமெரிக்காவில் வந்துட்டாங்களோ எங்களுக்கு எல்லா டேஸுமே பர்த்டேஸ் தான், எல்லா டேஸுமே ஹாப்பி டேஸ் தான். அன்னைக்கு ஐ திங்க் அந்த 60ஆம் கல்யாணம் நீங்க சொல்லும் போதே எனக்கு நிஜமா ஞாபகம் செம்மையாக இருக்குது. 1 லட்ச ரூபா புடவை செம்மையாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக என் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறச்சே நான் வைர ஊசி புடவை வாங்கிட்டேன் 1.5 லட்சத்துக்கு. வைர ஊசி புடவை 2 புடவை வாங்கிட்டேன். அதை ஸ்னேகாலியா லுக்கில் நான் வந்து கட்டிட்டேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நான் அந்த ஸ்னேகாலியா ஃபோட்டோவையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். கண்டிப்பா அதை நாங்க வந்து பார்க்கணும். அப்படியே அந்த ஒரு டைமண்ட்ல அப்படியே அந்த ஜொலிச்ச அந்த ஒரு தருணத்தை வந்து நாங்க அப்படியே பார்க்கணும். எஸ் மேம். அடுத்த விஷயம், உங்களோட சாரி எல்லாம் பத்தி சொல்லியாச்சு. உங்களுடைய ஆக்சசரிஸ் வேற என்ன மேம்? அந்த காந்தி மார்க்கெட்ல வந்து வேற என்ன யூனிக்கான வியர்டான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும்? நிறைய இருக்கு. நான் வாங்குற பேங்கிள்ஸ் எல்லாமே 20 ரூபா தான். நான் கலர் பேங்கிள்ஸ் ரொம்ப நிறைய போடுவேன், நீங்க பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே டசன் 20 ரூபா தான். இப்போ லேட்டஸ்டா வந்துட்டு ஜெல்லி பேங்கிள்ஸ்னு வந்திருக்கு. முன்னாடி ரெயின்போ பேங்கிள்ஸ்னு வந்தது. வகை வகையா எப்போ வருது அவர் எனக்கு முதலே சொல்லிடுவார் அந்த அங்கிள், இது வந்திருக்கு இது வந்திருக்குன்னு. ஸோ பேங்கிள்ஸ் அங்கே கிடைக்கும். இந்த மாதிரி போடுற குட்டி குட்டி ஷார்ட் நெக்லஸ் நான் போடுவேன் வந்து உங்களுக்கு. அதில் அதெல்லாம் 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி வாங்குவேன். எல்லாமே அதே ரேட்டு தான். காந்தி மார்க்கெட் நீங்க வந்தீங்கனாலே நான் சொல்லிடுறேன், பையன் பொண்ணு மட்டும்தான் கிடைக்காது, பாக்கி எல்லாமே அங்கே கிடைக்கும். எஸ். இப்ப பாருங்க உங்க டிஎம் ஃபுல்லா அதோ நாங்க இங்க வந்துட்டோம், நீங்க வாங்க வாங்கன்னு தான் ஃபுல்லா. நானும் வரேன் மேம், என்னையும் ப்ளீஸ் கண்டிப்பா ப்ளீஸ் வெல்கம். நான் மும்பை வரேன். எஸ் மேம். ஃபைனலி இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கரெக்டான டெஃபினிஷன் அப்படின்னா அது நீங்க தான். இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை பார்த்துக்கிறது இந்த மாதிரி ரொம்ப குறைஞ்சிருச்சு. செல்ஃப் லவ் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்திருக்கு? எனக்கு வந்துட்டு நான் எவ்ரி செகண்டையும் நான் அனுபவிக்கிறேன், எவ்ரி செகண்டையும் நான் என்ஜாய் பண்ணுறேன், எவ்ரி செகண்டையும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப லைஃப் இஸ் ஷார்ட்டு. அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அது அவங்கவுங்களோட இதை வந்துட்டு கர்மா இஸ் எ பூமரங். ஸோ அவங்கவுங்களுக்கே காடே பார்த்து திருப்பி கொடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கெடுத்துக்காதீங்க, நீங்கள் டிப்ரெஷனில் போகாதீங்க. உங்கள் மென்டல் ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி ஆக்டிவாக என்ன மாதிரி மார்னிங் 5 கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங் போங்க, என்ன மாதிரி ஜிம்முக்கு போங்க, என்ன மாதிரி பெலி டான்ஸ்க்கு போங்க, பணம் இருந்ததுன்னா பரதநாட்டியம் கிளாஸ்க்கு போங்க, ஃபெயில் ஆகிறதுக்கு தயாராக இருந்தால் சிங்கிங் கிளாஸ்க்கு போங்க. அண்ட் நான் ட்ராயிங்கும் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் வந்து எனக்கு என்ன தோன்றதோ இந்த மண்டலா டிராயிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நானாகவே என்னோட டிசைனை போட்டு 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 நான் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் என் வீட்டில் பாவம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தூக்கி போட வேண்டாம்ட்டு அங்கங்கே ஒட்டி வச்சிருக்காரு பீரோ மேலே. ஸோ அது வேணால் நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அந்த மண்டலாவோட ஃபோட்டோஸையும் அனுப்புகிறேன். எஸ் அஃப்கோர்ஸ். இங்கெல்லாம் ஒரு வேலை பார்க்கறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேலண்டடாக எல்லாம் எனக்கு புதுசாக இப்போ ஏஜ் அதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு புதுசாக டெய்லி ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா மேம்? அதுக்கே ஒரு மிகப்பெரிய கண்டிப்பாக. படுக்கிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ சொல்லணும். இன்னைக்கு நைட்டு 3 பார்த்தோன்னு காத்தால எழுதோடனே தேங்க்ஸ் சொல்லணும்.
மார்னிங் சூரியனை பார்த்தோம். அதுதான் லைஃப். ஆஹா, எஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதுல. அண்ட் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச்மா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.